ரீசெண்டாக ப்ரோசோன் மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் டேக்கு முன்னாடியே நான், ஹர்ஷு, அப்புறம் அவங்க டாடி 3 பேருமே வந்து ப்ரோசோன் மால் போயிருந்தாங்க. போயிட்டு சரி எல்லாம் சுற்றி பார்க்கலாம், ட்ரெஸ்ஸும் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்ததுன்னா ட்ரெஸ்ஸும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஈவினிங் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பிலே ஒரு 3 PM அப்படிங்கிற டைமில் தான் கிளம்பி போய் ரீச் ஆகிட்டோம். போனதுமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸ்குள்ளே தான் போனோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஆஃபர் கூட போயிட்டுருந்தது. குர்த்திக்கெலாம் 499, 699, 599 சொல்லி ஆஃபர்ஸ், பாட்டம்ஸ்க்கெலாம் வந்து ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டுருந்தது. கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா யூனிக் கலெக்ஷன்ஸாக இருந்தது. குர்த்தா செட்ஸ் ஆகட்டும், டாப்ஸாக இருக்கட்டும், ஷார்ட் டாப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கலர் வெரைட்டி நிறைய வச்சுருந்தாங்க. கூட்டமும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நல்லா பொறுமையாக நின்று பார்த்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணிகிட்ருந்தோம். எனக்கு குர்த்தா செட் வந்து பிடிச்சிருந்தது ட்ரெண்ட்ஸில். சரி நம்ம ஒரு கடையில் பார்த்துட்டு எடுக்க வேண்டாம், ஒரு 2-3 கடையில் பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்ஸில் வந்து இருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் சுற்றி பார்த்தேன். ஆஃபீஸ் அண்ட் காலேஜ் ஒர்க்லாம் வந்து சூப்பரான டாப்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணியிருந்தாங்க. எத்னிக் வேர்னு பார்த்துட்டிங்கன்னா அதுவும் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்தது, எலகண்ட் லுக்காக இருந்தது. சரி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்து லைஃப் ஸ்டைல் போயிட்டோம். லைஃப் ஸ்டைல் போனதையும் வந்து பாப்பாவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். அங்கேயும் சூப்பராக இருந்தது. நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் இறக்கியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 3 பாப்பாவுக்கு ஒரு 3 ஃப்ராக்ஸ் மட்டும் எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் வந்து பாப்பாட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து 3 ஃப்ராக்ஸ் எடுத்துட்டோம். அடுத்து வந்து வெஸ்ட் சைட் போயிருந்தோம். வெஸ்ட் சைடில் சொல்லவே தேவையில்லை. அங்கே தான் வந்து கலெக்ஷன்ஸ் எனக்கு 3 பக்கமும் கம்பேர் பண்ணையில் லைஃப் ஸ்டைல், ட்ரெண்ட்ஸ் அண்ட் வெஸ்ட் சைட் 3 பக்கமும் கம்பேர் பண்ணையில் எனக்கு வெஸ்ட் சைடில் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வெஸ்ட் சைடிலே நான் வந்து குர்த்தி செட் எடுத்தேன். நான் ஒரு 3 செட்ஸ் எடுத்தேன். நைட் வேர்ஸாக இருக்கட்டும், மாடர்ன் வேர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஷார்ட் டாப்ஸு, பேண்ட்ஸு, லெகின்ஸு, ஷால்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. துணியெலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சைடில் வந்து அக்சசரிஸ், ஜுவல்ஸ் அண்ட் அக்சசரிஸ் இருந்தது. அதையும் பார்த்தோம். பாப்பாவுக்கு வந்து இந்த பபிள்ஸ் விடுறது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாப்பா அதை கேட்டால், பாப்பாவுக்கு அதையும் வாங்கிட்டு ஸ்டெட் ஏதாவது வாங்கலாமான்னு பார்த்தேன். சரி இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் அந்த ப்ளே ஏரியா கூப்பிட்டு போய் பாப்பாவை கொஞ்ச நேரம் விளையாட வச்சோம். பாப்பா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. இந்த மாதிரி ஒரு தீமை வந்து பாப்பாக்கிட்ட தான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம். அதனால் பாப்பா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி விளையாடிட்டே இருந்தா. எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு கூட அவளுக்கு தெரியல. ஸோ கார்டில் போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாத்தையுமே விளையாட வச்சோம். அந்த நாள் ரொம்ப என்ஜாய் பண்ணா பாப்பா. அப்புறம் பாட்டா ஷோரூம் போயிருந்தோம். அங்கே ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு சொல்லி அங்கேயும் போயிருந்தோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பாட்டா ஷோரூம்லேயும் நல்லா இருந்தது. அதில் வந்து பிடிச்ச ஒரே ஒரு ஸ்லிப்பர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஷூ வேணும்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.